சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கட்டியாச்சா? போச்சு போச்சு, 5.5 கோடி போச்சு, காசும் போச்சு, நம்ம கௌரவமும் போச்சு. உன்னால எப்படி திட்டினாலும் உரைக்க மாட்டேங்குது. அவகிட்டயே போய் தோத்துட்டு வர. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் ரோஷம் இல்ல? நீ அசிங்கப்படு, அவமானப்படு, எப்படியோ போய் தொலை. ஆனா எங்க அம்மாவைய தலகுனிய வச்சுட்டு வந்து நிக்கிற. எனக்காக தான், என் தாலிக்காக தான் உன்னை உசுரோட வச்சிருக்காங்க என் அம்மா. இல்லன்னு வை. அதான் பணத்தை கட்டி தொலைச்சாச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிற? பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது போனதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. நான் தோத்து போய் நிக்கிறேனே, திரும்ப திரும்ப அவகிட்ட தோத்து போய் நிக்கிறேனே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இப்ப நான் தோத்ததுக்கு காரணம் உன் உதவாக்கார புருஷன். இப்ப என்னமா பண்றது? அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை நான் உடனே ஜெயிக்கணும். இத்தனை தடவை என்னை தோக்கடிச்சதுக்கு நான் அவளை பெருசா ஜெயிக்கணும். என்ன புலம்ப விட்டுட்டால, அவளை நான் புலம்ப வைக்கணும். அதுக்கு நான் ஏதாவது பெருசா செய்யணும். என்ன ஜெயிச்சிட்டேங்கிற போதையில திரிஞ்சுக்கிட்டு இருப்பால, இப்ப போய் செய்யணும். அத்த, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த சுந்தரி அவ குழந்தை மேலதான் உயிரே வச்சிருக்கா. அந்த குழந்தைய கடத்திட்டா போதும், வேற வழி இல்லாம அவ நம்ம வழிக்கு வந்துருவா. மரமண்ட இதை தவிர வேற எதையுமே யோசிக்க வராதா? எப்ப பார்த்தாலும் துரத்தி அடிக்கணும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஏற்கனவே அத மாதிரி பண்ணி தோத்து போயிட்டல்ல, அது ஞாபகத்துல இல்லையா? நம்மளால பிரச்சனை வரும்னு அந்த குழந்தைய எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு அவ அலாட்டா இருக்க மாட்டாளா? அத நீ யோசிக்க மாட்டியா? இத பாரு, கொஞ்சமாவது மூளை இருக்கணும். சுத்தமா மூளையே இல்லாம இருக்க கூடாது, புரியுதா? அவளுக்கு வலிக்கணும். அந்த வலி தாங்க முடியாம அவ கதறணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு. இல்லையா வாயை மூடிட்டு பேசாம இரு. அக்கா, நான் ஒன்னு சொன்னா உன் பங்குக்கு நீ என்ன உளற போற? அக்கா, நான் உளரலிங்கக்கா. அந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தி எனக்கு தெரியும்க்கா. அது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. இல்லீங்கக்கா, நான் சொல்ல வந்ததை முழுசா கொஞ்சம் கேளுங்களேங்க்கா. சொல்லி தொலை. அந்த வீட்லங்கக்கா மாலினின்னு ஒரு பொண்ணு இருக்குதுங்கக்கா. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம பிரச்சனையில இருந்து இப்பதான் பிரெக்னண்டா இருக்குதுங்கக்கா. அவளுக்கு நான் போய் வளகாப்பு பண்ணி விடவா? அது இல்லீங்கக்கா, அந்த சுந்தரி தான் குழந்தைய விட அந்த பொண்ணு மேலதான் ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் இருக்காங்கக்கா. மாலினிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த சுந்தரி ஆடி போயிருவானா பாத்துக்கங்களேன். ஏன்னா மாலினி வயித்துல வளர்ற குழந்தைக்காக மொத்த குடும்பமும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையா, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. அதனாலதான் உன்னை நான் என் பக்கத்திலேயே வச்சிருக்கேன். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லீங்கக்கா, உங்க அளவுக்கு இல்லீங்கக்கா. என்ன மூளை இல்லைங்கிறியா? அக்கா, சரி, உன் சந்தோஷத்தை அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றத கேளு. சொன்னது புரியுதா? நல்லா புரியுதுங்கக்கா. அப்படியே பண்ணிடுறேனுங்கக்கா. நான் சொல்றத கவனமா கேளு. அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா, யார் அவளை செக்அப் பண்றாங்க,
இப்ப அவ வயித்துல இருக்க குழந்தையோட நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லணும். புரியுதா? சரிங்கக்கா, மொத்த விஷயத்தை நானே கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன்க்கா. தமிழ், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா? இல்லனா இத போட்டுக்கிறியா? வேற ஏதாச்சும் கொடுங்க பாட்டி, இது குத்தும். சரி. இது கூட நல்லா இருக்கே பாரு. இது வேற எடுங்க பாட்டி. ம். இது இது எப்படி இருக்கு பாட்டி? நானே எடுக்கிறேன் பாட்டி. சரி, எடு. இது எப்படி இருக்கு பாட்டி? இது நல்லா இல்லடா. ஏதாச்சும் குத்தாத ட்ரெஸ்ஸா கொடுங்க பாட்டி, கிளம்பணும்ல, லேட் ஆகுது. இருமா, அவசரப்படாத. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போலாம். என்ன ஏ குட்டி கொழுக்கிட்ட, இன்னுமா கிளம்பல? தமிழ், ஹை, மாஸ்டர் வந்துட்டாரு. தம் எப்படிடா இருக்க தமிழ்? நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர், நீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. மாஸ்டர், நாங்க வெளியில போறோமே. அப்படியா? வாங்க மாஸ்டர், இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. அம்மா, மாஸ்டர் கூட்டிட்டு போலாமாமா? நீங்களும் எங்க கூட வாங்க மாஸ்டர். சரி சரி போலாம். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்படியே போறது? மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு 1 மினிட்ல வந்துறேன். எல்லாரும் சேர்ந்து போலாம். என்ன இறக்கி விடுங்க. நாங்க எல்லாரும் இப்ப வெளியே போறோம். சண்டே எங்கேயாவது போகணும்னு உங்க அம்மாவுக்கு புரிஞ்சுது. உனக்கும் புரியும் நினைக்கிறேன். தமிழ் உன்னை வாங்க வாங்கன்னு ஆசையா கூப்பிடுறாங்கிறதுக்காக குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு நீ கூட வந்தன்னு வச்சுக்க, மரியாதை இல்ல. அவ எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வரலன்னு நீ சொல்லிடணும். புரியுதா?